Hello everyone, இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காய் அரைக்காம மீன் குழம்பு ஈஸியா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்க மீன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எங்க வீட்ல எப்பவுமே மீன் குழம்புனாலே சட்டில தான் செய்வோம். இன்னைக்கு எங்க வீட்ல ஐல மீன் தான் வாங்கியிருக்கோம். நீங்க உங்க வீட்ல என்ன மீன் வாங்குறீங்களோ அதையே ஆட் பண்ணி இந்த குழம்பை சிம்பிளா டேஸ்டியா செய்யலாங்க. மீன் சட்டி எடுத்து அதில் கட் பண்ணி இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் சட்டியை அடுப்பில் வச்சுருங்க. மீன் குழம்புல உப்பு, காரம், புளி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு கொதிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கறிவேப்பிலையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அனு vlogs. Thanks for watching.